வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த அறிகுறிகள் நமக்கு தென்படும் போதே அந்த கிட்னி ஃபெயிலியரை நம்ம சரி பண்ணிக்க முடியும். சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனை ஆகிடுச்சு. வயதானவர்களை குறிவைத்த இந்த நோய் இளைஞர்களையுமே இப்போ பாதிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்படி சிறுநீரக பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு காரணம் அது அறிகுறிகளே காட்டாமல் அதனுடைய பாதிப்புகளை தொடங்க ஆரம்பிக்கும். பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதனுடைய அறிகுறிகள் தெரியாது. அது தீவிர நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். எனவே இது நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய பிரச்சனையாக உங்களுக்கு உருவெடுக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலுமே சில அறிகுறிகளை நீங்க உணர்றீங்க அப்படின்னா அதை ஆரம்ப கட்டத்திலேயே முன்னெச்சரிக்கையாக மருத்துவர் அணுகி நீங்க சரி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதீத உடல் சோர்வு மற்றும் கவனமின்மை உங்களுக்கு இந்த அறிகுறிகள் தென்படுதா பாருங்க. இப்படி தென்பட்டுச்சுன்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் போது உடலினுடைய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது சுத்திகரிக்கப்படாமல் ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும். இதனால அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நீங்கள் எப்போதுமே அதீத சோர்வாகவும் பலவீனமாகவும் பார்த்தீங்கன்னா உணர்வீங்க. அப்போ எந்த விஷயத்தையுமே கவனம் செலுத்த முடியாமல் உங்களால் போக முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குமட்டல், வாந்தி, மயக்கம், உடல் வலி, உடல் சோர்வு இது மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கழிவுகள் உங்களுக்கு இந்த கலந்துருக்கு ரத்தத்தில் கலந்துருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இது கிட்னி ஃபெயிலியர் ஆனது உங்களுக்கு குறிப்பிடுது. நீங்கள் எதுக்குமே ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு உடலை பலமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தூங்குவதில் சிரமம் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியாக இருக்கலாம். சிறுநீரகம் பார்த்தீங்கன்னா நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் ரத்தத்தில் தேக்கும் போது அந்த தூக்கத்தையுமே பாதிக்கும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு வழிவகுக்கும். அப்படி சிறுநீரக நோய் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையுமே இருக்கும். இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய பொதுவான பிரச்சனையாக இருக்குங்க. அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க நிறைய பேர் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகபட்ச சிம்டம்ஸாக தூங்குவதில் சிரமம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எனக்கு அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ தூங்குவதில் சிரமம் இருந்ததுன்னா அது கிட்னி ஃபெயிலியராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நாம் எதுக்குமே ரெகுலராக ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா உடனே சிகிச்சை பெற்று நலமடைந்து கொள்ளணும். வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு இருக்கா பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவதுதான் ஆரோக்கியமான ஒரு சிறுநீரகத்தினுடைய வேலை. இந்த வேலை சரியாக நடந்துச்சு அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் புதிதாக உருவாகும். எலும்பு ஆரோக்கியம் மேம்படும். அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீராக இருக்கும். அப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது அது நீங்கள் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன ரெஃப்ளெக்ட் ஆகும்னா சருமம் வறட்சியானதாக மாறும். அரிப்பு மற்றும் சரும எரிச்சல் உங்களுக்கு ஏற்படும். எலும்பு பாதிப்பு இருக்கலாம். அதோடு சிறுநீரக பாதிப்பு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா சரியான முறையில் ஊட்டச்சத்து மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் போகக்கூடிய நிலையுமே இருக்கும். ஸோ அதனால் அந்த வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சரும தோல் அழற்சி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்குமே ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை சந்தித்து அது என்னன்றது செக் பண்ணிக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனை தானா இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆனதால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அது கிட்னி ஃபெயிலியராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறியாகும். அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற உணர்வு தோன்றும். சில நேரங்களில் சிறுநீரக தொற்று அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு தோன்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு இருந்ததுன்னா நீங்க செக் பண்ணிக்கணும். ஒரு சில பேர் இந்த நீரிழிவு பிரச்சனையால் அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி அவங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறதால தான் அந்த சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு இருக்கும். எதுக்குமே நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி எதனால் நமக்கு அதிக சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த உணர்வு ஏற்படுது அப்படின்றது நமக்கு தெரியும். சிறுநீரில் ரத்தம் கசிதல் நமக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த
சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குது. ஆரோக்கியமான சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும் சுத்தம் செஞ்சு ரத்த செல்களை வந்து பாதுகாக்கும். அதுக்கப்புறமா அந்த நச்சுக்களை மட்டுமே சிறுநீர் வழியாக வெளியேற்றும். ஆனால் சிறுநீரகத்தில் வந்து வடிகட்டக்கூடிய செயல் தடைபடும் போது சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே அது கசிய செய்யும். அப்படி நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக உடனே வந்து மருத்துவரை வந்து அணுகணும். இது சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸு, கிட்னி ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி நிறைய வந்து பாதிப்பு இருந்துச்சுன்னா அதன் காரணமாக கூட சிறுநீரில் வந்து உங்களுக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குங்க. ஸோ நீங்கள் எதுக்கு இது மாதிரி ரத்தம் வருது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணிங்கன்னா அது மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்றது அர்த்தம். அப்போ உடனே நீங்கள் வந்து மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு உடலை நலமடைய செய்து கொள்ளணும். அசால்ட்டாக நீங்கள் வந்து அதாவது ஒரு பாதுகாப்பற்ற முறையில் நீங்கள் விட்டுறக்கூடாது. கவனமின்மையாக நீங்கள் இருக்கக்கூடாது. நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதல் அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் வந்து புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். இது கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச தோட்டத்தில் இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீனுடைய நுரையானது முட்டையிலுமே காணப்படும். அதனால தான் இந்த நுரைத்து சிறுநீர் வெளியேறக்கூடிய அந்த பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ நுரைத்து சிறுநீர் வெளியேறுது அப்படின்னா கூடவே வந்து கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் அந்த அறிகுறியுமே உங்களுக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும். நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கால அறிகுறியாக வந்து இருக்கு. அப்படி உங்களுடைய சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வந்து வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அந்த அறிகுறியாக கண்களை சுற்றி வீங்கியது போல உங்களுக்கு வந்து இருக்கும். பஃபிங்கான ஐஸ் வந்து இருக்குங்க. ஸோ அந்த வறட்சியான கண்கள் தோற்றம் கூட உங்களுக்கு தென்படும். கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு அறிகுறிகளுமே ஒன்றா கூட உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மருத்துவரை அணுகி தீவிர பரிசோதனை மேற்கொண்டு அது சிறுநீரக செயலிழப்புக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து சிகிச்சைகளை மேற்கொண்டு சரி செய்து கொள்வது நல்லது. கணுக்கால்களில் வீக்கம் ஏற்படுதல் சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டது அப்படின்னா சோடியம் அதிக அளவில் வந்து நம்மளுடைய உடலில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வீங்க ஆரம்பிக்கும். இது சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது. பொதுவாக உங்களுக்கு அந்த இதயம் தொடர்பான பிரச்சனை, கல்லீரல் தொடர்பான பிரச்சனை மற்றும் நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை என இதில் எது இருந்தாலுமே கால்கள் வந்து உங்களுக்கு வீங்கும். அப்போ கணுக்கால்களில் வீக்கம் தென்படுதுன்னா நீங்கள் சாதாரணமாக அதை விட்டுறக்கூடாது. உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளணும். அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பசியின்மை உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கா பாருங்கள். பசியின்மை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் தான் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸாக காட்டுது அப்படின்றது அர்த்தம். இப்போ பசியின்மை சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக இருக்குது. நச்சுக்களினுடைய தேக்கம் வந்து அதிகரிக்கும் போது இவ்வாறு உங்களுக்கு இந்த பசியின்மை ஏற்படுவது இயல்பாகவே நடக்கும். ஒரு பசியின்மை ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உணவுகள் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு உடைத்து செரிக்கப்படாததால் அந்த உணவுகள் வயிற்றிலே தங்கி விடுவதால் பசியின்மை ஏற்படும். அப்புறம் நம்ம அடிக்கடி போதுமான அளவுக்கு பசியை நமக்கு எடுக்காது, நம்ம சாப்பிடவும் மாட்டோம். இதனால் ஊட்டச்சத்து போதுமான அளவுக்கு நம்முடைய உடலுக்கு கிடைக்காம நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பசியின்மை. இன்னொரு பசியின்மை வந்து நம்மளுடைய சிறுநீரகம் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது, அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படாமல் இருக்கும்போது அந்த கழிவு நீக்க மண்டலம் பாதிக்கப்படும் போது அந்த கழிவுகள் நமக்கு வந்து பசியின்மையை வந்து ஏற்படுத்தும். இதுவும் ஒரு வகையான பசியின்மை தான். அப்போ இந்த மாதிரி இருக்கா அப்படின்றது வந்து மருத்துவ பரிசோதனை செய்து முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கா பாருங்கள். கடுமையான தசைப்பிடிப்பு ஏற்படுவது கிட்னி ஃபெயிலியர் ஆனதையுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுது. இப்போ சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து உங்களுக்கு குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சமநிலை வந்து இழந்து போயிடும். இதனால் கால்சியம் சத்துக்கள் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பாஸ்பரஸுடைய கட்டுப்பாடு குறையும். இதன் காரணமாக போதுமான அளவுக்கு அந்த தசைகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காதால ஆங்காங்கே தசைகளில் வீக்கம், தசை பிடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும். தோள்பட்டை வலி, முதுகு வலி, இந்த மாதிரி நிறைய வந்து தசைகள் பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வலிகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும். இப்போ இந்த மாதிரி ஏற்படுதுன்னா அதுவுமே வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்ற சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போதே சிறுநீரக செயலிழப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்வது நல்லது. அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். உடலமைப்பை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.